ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நாள். எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து இன்றைக்கி டிவிக்கே வந்து சும்மா பிளாஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ எல்லார் மாதிரியும் எனக்கும் சந்தோஷம் இருக்குது. ஸோ அந்த சந்தோஷத்தில் டிவிகே நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள், டிவிகேக்கு வாழ்த்துக்கள். ஸோ இந்த வெற்றி வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி. ரொம்ப முக்கியமானு கேட்டால் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கடந்த 75 வருஷமாக தமிழ்நாட்டை இந்த திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆண்டுட்ருக்காங்க. ஸோ டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க மாறி மாறி வந்துட்டுருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது செஞ்சுருக்காங்க. ஸோ பல ஊழல்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் மீறி இந்த டிவிக்கோட வெற்றி ஏன் முக்கியம் அப்படின்னு நான் நினச்சேன்னா, முதலாவது விஷயம் வந்து இந்த அரசியல்வாதிகள் வந்து என்ன வேணால் செய்யலாம், என்ன ஊழல் வேணால் பண்ணலாம். கடைசியில் எலெக்ஷன் அப்போ வந்து ஒரு 2000 3000 மக்களுக்கு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ அதனால் நான் என்ன ஊழல் வேணால் பண்ணுவேன், நான் என்ன வேணால் செய்வேன், தொகுதியை கவனிக்க மாட்டேன், மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணுவேன். கடைசியில் எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடியோ 3 மாதம் முன்னாடியோ மக்களுக்கு காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. இல்லாட்டி ஏதோ ஒரு அவங்களுக்கு உண்டான பவரை வச்சு நான் அந்த ஓட்டை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், ரெண்டாவது வந்து சென்னை என்னோட கோட்டை, திருச்சி என்னோட கோட்டை, கொங்கு மண்டலம் என்னோட கோட்டை, இது என்னோட இடம், அது என்னோட இடம், நான் தான் 10 தடவை தொடர்ந்து எம்எல்ஏவாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் விழுந்த பயங்கரமான ஒரு அடி. ஏன்னா இந்த மாதிரியான அரசியல்வாதிகளால் தான் முக்கால்வாசி தமிழ்நாடு நாசமாக போச்சு. ஒருத்தருக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்குறீங்க, அவங்க நல்லது பண்ணல, அடுத்த வாட்டி அதை மாற்றணுன்ற அறிவில்லாத மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை இவங்களே தொடர்ந்து இருக்கட்டும், இவங்கள விட்டால் வேறு யாரும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினச்ச மக்களுக்காக இருக்கட்டும் சரி, இந்த எலெக்ஷனில் வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான அடி. கிட்டத்தட்ட ஒரு 31 அமைச்சர் வரைக்கும் பார்த்திங்கன்னா கரண்ட் மினிஸ்டர்ஸே வந்து சும்மா ஆடி போயிருக்காங்க. ரெண்டாவது வந்து எக்ஸ் மினிஸ்டர்ஸ்லேருந்து இது என் கோட்டை, இது என் தொகுதி, என்னை விட்டா ஜெயிக்க இங்கே ஆளே இல்லை அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் வந்து சும்மா பறக்க விட்டுருக்குறாங்க மக்கள். இது வந்து டிவிக்கே வந்து வெற்றின்னு சொல்கிறத விட மக்களோட வெற்றி. இப்போ நிறைய பேர் வந்து அந்த இன்ஸ்டாகிராம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, தற்குறிகள் ஓட்டு போட்டுட்டாங்க, அதனால தான் வந்து டிவிக்கே ஜெயிச்சிருச்சு, தமிழ்நாட்டில் வந்து தற்குறிகளோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகிடுச்சு. அதனால தான் நான் வந்து முன்னாடியே சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸிட் போல்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரீ போல்ஸ் இதெல்லாம் நம்பாதீங்கன்னு ஒரு வீடியோ போட்டேன். ஏன்னா ஒரு 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 புதுசாக வரவங்களுக்கு ஒரு ஃபேர் ப்ளேவே கொடுக்காத அரசியல் கட்சிகளாக மாறி போயிடுச்சு இன்றைக்கி இருந்த திராவிட கட்சிகள். அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி ஜனநாயகத்தில் எல்லாமே முக்கியம் அப்படின்றத வந்து இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாற்றம் ஒரு கட்டாயமான மாற்றம். இதில் எனக்கு பர்சனலாகவும் வருத்தம் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பெருசாக அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. நான் வந்து அந்த கட்சி வந்து ஜெயிச்சு 100 சீட்டு 200 சீட்டு ஜெயிச்சு சிஎம் ஆகணும்னு நினைக்கல. பட் அட்லீஸ்ட் அந்த கட்சி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 234 தொகுதிகளையும் உழைச்சி கடந்த 5 வருஷத்தில் வந்து நிறைய போராட்டங்கள்லாம் நடந்து அதெல்லாம் பங்கேற்று, ஸோ சீமானவர்கள்லாம் ஒரு 230 தொகுதியும் பிரச்சாரம் பண்ணி, ஒரு சாதாரண விஷயம் ஒரு 10 நிமிஷம் வீடியோ பண்ணுறதுக்கு பேசணுன்னாலே தொண்டை தண்ணி வற்றி போகுது. ஸோ 10,000 மணி நேரம் ஒரு மனுஷன் பேசி அதை அந்த மக்கள் அங்கீகரிக்க தவறிட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய கவலையாக இருந்துச்சு. மற்றபடி டிவிக்கே ஜெயிச்சதில் வந்து பெரிய பெரிய சந்தோஷம். ஏன்னா மாற்றம்ன்றது வந்து கண்டிப்பாக வேணும். ஆனால் அது கூடவே சேர்ந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. டிவிக்கே இன்றைக்கி ஜெயிச்சிச்சு அப்படின்னு ஆடாதீங்க. இன்னொரு அதில் வந்து ஒரு 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 விஷயம் என்னென்னா, மாற்றத்தை மக்கள் இன்றைக்கி உங்கள் கையில் கொடுத்துருக்காங்கன்னா, நாளைக்கு உங்களையும் மாற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இன்றைக்கி வெற்றி உங்கள் கையில் இருக்கலாம். தேர்தல் எலெக்ஷன்றது வந்து ஒரு ஜனநாயகம். ஸோ அதில் வந்து வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தான் வரும். 2 சீட்டு மட்டுமே ஜெயிச்சு டிஎம்கே இருந்த சிச்சுவேஷன்லேருந்து 230 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு 5 வருஷம் தான் ஆச்சு. அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கும் அப்படி தான். ஜெயலலிதாவே தோற்று போய் அதுக்கப்புறமும் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிற காலமும் இருந்துச்சு. மக்களுக்கு தெரியும் யாரை எப்போ ஆதரிக்கணும், யாரை எப்போ தூக்கி அடிக்கணும்னு. ஸோ அதனால் மக்கள் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க. என்ன தான் மக்கள் வந்து டிவிக்கேவை ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வச்சாலும் அங்கேயும் ஒரு கொக்கி போட்டு தான் வச்சுருக்காங்க. விஜய் அலை வீசிச்சு, டிவிக்கு அடித்து பிளாஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. 105 தொகுதி 107 தொகுதி தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களுக்கான தேவை இருக்குது. ஸோ அதனால் மக்களுக்கு இன்னும் நல்லது பண்ணுறதை பற்றி யோசிங்க. மறுபடியும் இன்னொரு ஆட்சி மாற்றத்தை மக்கள் கொண்டு வரணும்
பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு ஆட்சி பண்ணாதீங்க. ஏன்னா திமுக வந்து சாதாரணமானது கிடையாது. திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்க்கட்சியா இருந்தா தான் 200 மடங்கு பாலிடிக்ஸ் பண்ணும். அதனால வந்து ஒரு டிஎம்கேவை எதிர்ல வச்சுட்டு அரசியல் பண்றோன்றத மனசுல வச்சுட்டு பண்ணுங்க. ஏன்னா அது யானை இல்ல குதிரை. டக்குன்னு எழுந்துரும். உங்கள ஏறி மிதிச்சுட்டு ஓடிரும். ஸோ அதனால ரொம்ப கவனமா அரசியல் பண்ணுங்க. ஏன்னா சினிமாவோட புகழ வச்சு விஜய் வந்து இந்த பாலிடிக்ஸ் பண்ணாரோ, இல்ல அவருக்கு வந்து சென்டிமெண்டல் ஓட்டு விழுந்துச்சோ, அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. அது நல்ல மாற்றமா இருந்துச்சு. மக்கள் போட்ட ஓட்டு நாங்க மாற்றத்துக்குன்னு நம்பி போட்ட ஓட்டு, அது உண்மையான நல்ல மாற்றமா இருக்கணுன்றது என்னோட ஆசை. ஸோ அதுக்காக இந்த வீடியோ பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸிட் போல்ஸு, இந்த ப்ரீ போல்ஸு இந்த மாதிரி எடுக்கிறவங்கலாம் எவ்வளோ பெரிய அஜெண்டா கிரியேட் பண்ணி, இந்த கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காது, இந்த கட்சி வந்து ஒரு 10 தொகுதி ஜெயிக்காது, 2 தொகுதி கூட ஜெயிக்காது, இவங்க காசு குடுக்கல, இவங்க காசு குடுத்தாங்க, அப்படிலாம் சொல்லி பெரிய அஜெண்டா கிரியேட் பண்ணாங்க. அதோட வந்து பெரிய பெரிய ஸ்டார் கேண்டிடேட் நிற்கிற தொகுதியெல்லாம் என்ன சொன்னாங்க, அவரு அங்கே நிற்கிறாரு, அங்கே டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் போட்டி, டிவிக்கெல்லாம் வந்து அந்த இடத்துல சீன்லே இல்ல, அவங்களாலலாம் அந்த இடத்துல பெருசா ஓட்டு வாங்க முடியாது. இதெல்லாம் யார் கிரியேட் பண்ணாங்கன்னா, மக்கள் கிரியேட் பண்ணல. இந்த மாதிரி வந்து ஒரு அஜெண்டா ட்ரிவன் எக்ஸிட் போல்ஸும், ப்ரீ போல்ஸும் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ மக்கள் அதெல்லாம் தாண்டி தூக்கி போட்டுட்டு, நான் காசுக்கு ஓட்டு போட மாட்டேன். இந்த மாதிரி இப்போ பொய்யான பிரச்சாரத்த நம்பி ஓட்டு போட மாட்டேன். ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்ற மாதிரி இந்த மாதம் காசு குடுத்தாங்க, அத நம்பி ஓட்டு போட மாட்டேன். எனக்கு இன்னைக்கு மாற்றம் தேவை. ஸோ அந்த மாற்றத்துக்காக நான் ஓட்டு போட்டேன். அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு மக்களோட வெற்றி. ஆனா இவ்வளோலாம் ஜெயிச்ச மக்கள், இன்னைக்குமே சில விஷயத்துல வந்து ஜெயிக்கல அப்படின்றது வந்து ரிசல்ட்ல அப்பட்டமா தெரிஞ்சுது. அதுல முக்கியமான காரணம் வந்து அந்த கேஸ்ட் ஈக்குவேஷன். இன்னுமே அந்த ஜாதிய பேஸ் பண்ணி தமிழ்நாட்டுல ஓட்டு போடக்கூடிய கலாச்சாரம் வந்து அதிகமா இருக்குன்றதுக்கு சாட்சி தான் இன்னைக்கு அதிமுக ஜெயிச்ச பல தொகுதிகள், திமுக ஜெயிச்ச பல தொகுதிகள். ஏன்னா மாற்றம், அதுக்கப்புறம் ஊழல், லஞ்சம் இதெல்லாம் தாண்டி இன்னுமே மக்கள் வந்து என்னோட ஜாதிக்காரங்க, அவங்கள நான் ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சி ஓட்டு போடுறவங்க இன்னுமே இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த ஒரு விஷயமும் ஃப்யூச்சரில் மாறுச்சுன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் முழுமையான மாற்றம் வரும். உழைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, புது புது கேண்டிடேட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க. இன்றைக்கி எனக்கு உண்மையாலே பெருமையாக இருந்த விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து அது கிண்டலுக்கு கூட சொன்னாங்க. இன்றைக்கி டிவிகேல ஜெயித்த எம்எல்ஏஸ் வந்து வேறு தொகுதியில் ஜெயித்த எம்எல்ஏ உங்கள் தொகுதியில் வந்து அவர் நின்னார்னா அவர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. கரெக்டா இல்லையா? நீங்களே அவரை பார்த்தா யாருன்னு கேட்பீங்க. சில பேருக்கு வந்து அவங்க தொகுதியில் நின்ன எம்எல்ஏவே தெரியாது. ஆனாலும் அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்றது காரணம், கண்மூடித்தனமா நீங்க விஜய் மேல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் தாண்டி 50 வருஷமா அ இன்னைக்கு இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் மேல இருந்த பெரிய பெரிய கோவம் வந்து உங்கள கண்மூடித்தனமா ஓட்டு போட வச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர, அ விஜய் மேல இருக்கிற அன்பு மட்டும் இல்ல விஜய் மேல இருக்கிற ஃபேன் பேஸ் மட்டும் காரணம் கிடையாது. ஸோ அத தாண்டியும் ஏதோ ஒண்ணு வேலை செஞ்சிருக்குன்னா, அது உங்களுக்கு இருந்த கோவம். அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க, கெட்டது பண்ணியிருக்காங்கன்னு தாண்டி, சில விஷயங்கள வந்து அவங்க கையில தொடாமயே விட்டுட்டாங்க. ஸோ இளைஞர்களா இருக்கட்டும், அவங்களோட வேலைவாய்ப்பா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள் வந்து மக்கள் படுற அன்றாட கஷ்டங்களா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட்ன்னு தட்டி விட்டுட்டு, ஒரு மாதிரி மேலோட்டமா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு, கடைசியில எலெக்ஷன் வரப்போ 2000, 3000 கையில காசு குடுத்து, ஏதோ ஒரு விதத்தில அவங்களோட புகழையோ, இல்ல அவங்களோட பணத்தையோ, ஏதோ ஜாதி செல்வாக்கையோ, ஏதோ ஒண்ண வச்சு அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஸோ அது மூலியமா கிடைச்ச வெற்றி தான் அவங்களுக்கு சொந்தமானது. ஸோ அவங்க ஜாதி செல்வாக்க வச்சு ஜெயிக்கிறத மாரி, விஜய் வந்து சினிமாவோட செல்வாக்க வச்சு ஜெயிச்சிட்டாருன்றத வந்து நம்ம ஒரு பெரிய குறையா எடுத்துன்னு வந்து முன்வைக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இவ்ளோ யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு வந்து இவ்ளோ பெரிய ஒரு விக்டரி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் விக்டரி வந்து டிவிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எதிர்ல இருந்த அரசியல்வாதிகள் தான். ஸோ அவங்களோட மிகப்பெரிய தப்பு தான் இன்னைக்கு ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கு. ஸோ இனிமேலாவது பாலிட்டிஷியன்ஸ் வந்து யோசிக்கணும். நாங்க வந்து ஏதோ எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு கேட்டோம், ஜெயிச்சோம். இனிமே நான் வந்து ஊழல் பண்ணேன், சம்பாதிச்சேன், நான் செட்டிலானேன்னு நினைக்காம, உங்கள நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு வந்து எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ, அதில வந்து அட்லீஸ்ட் ஒரு 10% பண்ணியிருந்தா கூட, உங்கள தூக்கி தல மேல வச்சு கொண்டாடியிருப்பாங்களே! அந்த மாரி இன்னைக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு கரண்ட் சிஎம், ஒரு சிஎம் கேண்டிடேட்டு அவரே தோத்து போறாரு அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு எவ்வளோ ஒரு அதிருப்தி இருந்திருக்கும் அப்படின்றது
ஒரு அப்பட்டமாவே தெரியுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ்ல வந்து டிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு ஏடிஎம்கேல ஜெயலலிதா அவர்கள பார்த்தா ஒரு பெரிய கோவம் இருக்கும், புடிக்காது. அதே மாதிரி ஏடிஎம்கேல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கலைஞர பார்த்தா புடிக்காது. ஆனா, அதுக்கப்புறம் அந்த ஏரா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தாரு. இந்த பக்கம் ஸ்டாலின் இருந்தாரு. 2 பேர் மேலயுமே மக்களுக்கு வந்து பெருசா கோவம் வராது. ஏன்னா, அவங்க நடந்துக்கிற விதமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட் நேச்சர் தான். எடப்பாடி அவர்கள் இப்ப பிரச்சாரத்தில பேசினதா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில பேசும்போதா இருக்கட்டும், மக்கள் வந்து அவங்க மேல பெருசா வெறுப்பு இல்ல. பட் அவங்களுக்கு கீழ் மட்டத்தில 2வது கட்டத்தில இருந்த பல அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்கள் வந்து தொகுதியில வந்து சரியா செயல்படாததெல்லாம் வந்து பெரிய பெரிய ட்ராபேக்கா வந்து தலைவர்களையே போய் அடிச்சிருக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ இனி வரப்போற நாள்ல பலவிதமான பாலிடிக்ஸ் நடக்கப்போது. ஸோ இன்னைக்கு ரிசல்ட்டோட இந்த விஷயம் முடிஞ்சு போல. இதுக்கப்புறம் நெறைய விஷயம் இருக்கு. பட் டே 1 நம்மளோட வாழ்த்துக்கள் வந்து டிவிகேக்கு நம்ம சொல்லி தான் ஆவணும். ஸோ 2வது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு. ஜெயிச்சுட்டே இருக்கிறவங்களுக்காக இல்ல ஜெயிச்சிரணும் அப்படின்றதுக்காக பண்ற பாலிடிக்ஸ் வந்து நாம் தமிழரோட பாலிடிக்ஸ் கிடையாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நல்ல விஷயங்கள ஒரு 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 ஆரோக்கியமான விஷயங்கள சமுதாயத்தில வச்சு அரசியல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது மாரி விஷயங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் இல்ல, ரொம்ப நாளே ஆகும். ஏன்னா வந்து கெட்ட விஷயங்கள விட நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு லேட் ஆகும். ஆ நெறைய நெறைய பேர் வந்து இன்னைக்கு ஒயின் ஷாப்ல போயிட்டு சரக்கு அடிக்கிறவன விட இளநீ குடிக்கிறவன் கம்மியா தான் இருப்பான். ஸோ அதுக்காக இளநீ குடிக்கிறவன்லாம் முட்டாள் கிடையாது. ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜில வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கான வெற்றி வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த நேரம் விஜய்க்கான வெற்றி. இன்னொரு நாள் நாளைக்கு சீமானுக்கான வெற்றி கண்டிப்பா வந்து வரும். அதுக்காக காத்திருப்போம். ஸோ மக்கள் அனைவருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா என்னோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அன்டில் தென் பாய். திஸ் இஸ் திரு வ்ளாக்ஸ்.